வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நிகழ்வுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 10வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. புதன்கிழமையுடைய கிரகம் புதன். இன்றைய தினத்துடைய அதிதேவதை, அதாவது இன்றைய தினத்தை வழி நடத்தக்கூடிய தெய்வம் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர். இன்றைய தினம் நாம் அனைவரும் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும். இன்றைய குளிகை 10:30 12 வரையும். இன்றைய யமகண்டம் 7:30 முதல் 9 வரையும், அதாவது காலை 7:30 9 வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய ஆலய உற்சவங்கள்: கோயம்புத்தூர் பால தண்டாயுதபாணி திருக்கல்யாணமும், மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தங்க பல்லக்கில் பவனி வருகிறார். பழனி ஸ்ரீ ஆண்டவர் காலையில் தெய்வானையுடனும் இரவில் வள்ளியுடனும் திருமண காட்சி அளிக்கிறார். இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புனர்பூசம் நட்சத்திரத்தில் தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரல அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாளுக்கு உடையவர் 3இல் இருப்பது என்பது உங்களுடைய சகோதரர்கள் சகோதரியின் வழியில் அன்பையும் பாசத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல ஊர் பயணங்கள் செல்வதற்கும், உல்லாச பயணங்கள் செல்வதற்கும், இதுபோன்று பொழுதுபோக்கு இடங்கள் செல்வதற்கும் இனிமையான மனநிலையை தரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையும். உங்கள் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பதும் 3ம் 9ம் இணைந்து வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு இது போன்ற இடங்களுக்கு வேலை நிமித்தமாக அல்லது தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். வேலை மற்றும் தொழில் வகையில் பார்க்கும் பொழுது விவசாயம் செய்பவர்களும், பழத்தோட்டம் வைத்திருப்பவர்களும், பண்ணைகள் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். 5க்குடைய சூரியன் 10ஆம் இடமாகிய மகரத்தில் இருக்கின்ற காரணத்தால் 5ம் 10ம் இணைந்து உங்களுக்கு வேலை வழியில், தொழில் வகையில் பணவரவை தரக்கூடியதாகவும், மன நிம்மதியை தரக்கூடியதாகவும், மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் மேசராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அஸ்வினியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களின் நட்சத்திர அதிபதி 6இல் இருப்பதால் 6 என்பது வேலை, நோய், வழக்கு, கடன் இது போன்ற வகையில் உங்களுக்கு ஈடுபாடு அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி 9இல் இருப்பதால் வெளிநாடு, உயர்கல்வி, வெளிமாநிலங்கள், 2வது திருமணம் இது போன்ற செயல்பாடுகளில் உங்களை இயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களின் நட்சத்திர அதிபதி 10இல் இருக்கின்ற காரணத்தால் தொழில் வகையில் கௌரவங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, சாந்த குணத்தோடு பந்தபாசத்தையும் நிறைவாக தருகின்ற பந்தபாசங்களுடைய அன்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உங்கள் வீட்டு அதிபதி 8இல் இருக்கிறார். அவரோடு சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இருப்பது என்பது எதிர்பாராத வகையில் மன அமைதியையும் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் உங்கள் வீட்டிற்கு தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தில் இருப்பது என்பது இன்றைய தினத்தில் பயணங்கள் வழியில் பணவரவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
உங்கள் வீட்டிற்கு 9 மற்றும் 10க்கு உடைய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது ரிஷபராசி அன்பர்களில் மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய படிப்பு ரீதியாகவே உங்களுக்கு வேலை அமையும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது. ஏனென்றால் 9வது வீடு என்பது உயர்கல்வியையும் 10வது வீடு என்பது வேலையில் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் அதிபதி 9இல் இருக்கிறார். 9வது வீடு என்பது குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான அமைப்பை தருகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பணவரவை தருவார். மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் அதிபதி 8இல் இருப்பதால் இன்றைய தினத்தை கவனமோடு கடந்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான உங்கள் வீட்டில் சந்திரன் செல்வது என்பது இது போன்ற நற்பண்களை உங்களுக்கு தரும். 3க்கு உடையவர் 8இல் இருப்பதால், அதாவது சிம்ம ராசியின் அதிபதி மகரத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பது நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களுக்கு, அதாவது சிறு தூர பயணமாக இருந்தாலும் சரி, தொலைதூரத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் என்பது ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்களை தருவதற்கு வாய்ப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதனால் கவனமோடு செல்ல வேண்டும் என்பது அவசியமாக இருக்கும். 2க்கு உடையவர் கடகராசியின் அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல முயற்சியாக இருந்தாலுமே அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தருவார்கள். இது போன்ற நல்ல அமைப்பினால் நீங்கள் முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். 10க்குடைய அதிபதி 11இல் இருக்கிறதுனால தொழில் வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையும் தரக்கூடிய சிறந்த அமைப்பாக இருக்கும். உங்களுடைய வீட்டின் அதிபதி இரகசிய ஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இந்த இரகசிய ஸ்தானத்துடைய பலன்கள் என்ன என பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ண அலைகள், உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இரகசியமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் அமையக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் 12வது வீடு என்பது அதனுடைய குணமே அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு 2க்கு உடைய அதிபதி, அதாவது சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் மகரத்தில் 6வது வீட்டில் இருக்கிறார். இதனுடைய பலன் என்ன என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைகள், முடக்கமான நிலைகள், தொழிலை எப்படி நடத்துவது, தொழில் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே, இதை எப்படி மேல் நோக்கி கொண்டு வருவது என உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய அமைப்பும், தொழிலை அபிவிருத்தி செய்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகமாகவும் அமைய உள்ளது. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என இன்றைய தினம் சொல்கிறது என்றால், துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்வது என்பது உங்களுடைய இன்றைய தினத்துடைய பண வரவுக்கும் உங்களது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது தைரியத்தையும் அதோடு சேர்த்து சுய சிந்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கன்னி ராசியில் கேது இருப்பது என்பது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதை போன்று. பொதுவாக குடும்பத்தில் ஒரு சில மன வேறுபாடுகள் காரணமாக கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம். இது போன்ற காலங்களில் மன ஒற்றுமையை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைய தினத்திற்கு மட்டுமே இல்லாமல் என்றைக்குமே இது போன்ற ஒற்றுமைகள் என்பது மரத்திற்கு வேறாக இருப்பது போல உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு வேறாக இருக்கும். 4க்கு உடைய அதிபதி 5இல் இருக்கிறார். செவ்வாய் தனுசில் இருப்பது என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளுக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய அளவில், அதாவது அன்பு, பாசம், காதல் என்பது அளவு குறைந்து பொருளாதார வகையில் பொருளாதாரத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும்
செல்லும் என்பதன் பொருளாகும். அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண வகையில் வண்டி வாகனங்களும் இடம் மனை வீடுகளும் இதுபோன்று வாங்குவதற்கான அமைப்பையும் இந்த நாள் கொண்டு வந்து தரும். 8இல் இருக்கக்கூடிய ராகு, அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு நட்பு வீட்டில் இருக்கின்றார். அதன் காரணமாக எதிர்பாராத வகையில் நட்புகள் வகையில் உதவிகளும் நன்மைகளும் வந்து சேரும் என்கின்ற அமைப்பாக இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு 12வது வீட்டு அதிபதி 5வது வீட்டில் இருக்கிறார். 5வது வீடு அப்படிங்கிறது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் கன்னி ராசியை சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் நீங்கள் செய்யக்கூடிய காதல் என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதியின் வீடு 12வது வீடாக இருப்பதால் காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தேவையில்லாத செலவுகளையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சூரியன் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு அதிபதியும் 4வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் நான் மேலே சொன்ன தடைகளும் தடங்கல்களும் தேவையில்லாத செலவுகளும் வலிமையாக செயல்படும் அமைப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்வது என்பது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை தரும் வகையில் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. சந்திரன் தசமஸ்தானத்தில் செல்கிறார். 9வது வீட்டின் பயணம் என்பது உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த சுபகாரியம் தொடர்பான தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் நன்மைகளை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக திருமணம் இது போன்ற சுபகாரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி தனுசு ராசியில் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நான் மேலே சொன்னது போல திருமணம் இது போன்ற சுபகாரியங்களுக்கு நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கும். 7வது வீட்டில் குரு இருக்கிறார். மேச ராசியில் குரு இருக்கின்ற காரணத்தினால் குரு என்பவர் சுபமான கிரகம். அவர் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடான உடல் உபாதைகள் இது போன்று அனைத்து பிரச்சனைகளையும் குறைத்து உடல் நலத்திற்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில உதவிகள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அந்த உதவிகள் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பை குரு உங்களுக்கு தருவார். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம், அஷ்டம ராசி, 8வது வீடு இப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடிய உங்கள் வீட்டின் 8வது வீடான மிதுன ராசியின் பலன்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கோச்சார ரீதியாக மிதுன ராசியில் செல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலனும் இல்லை. உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள நீங்கள் விருப்பப்படும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெளிவாக நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை 8வது வீடு தன் கையில் வைத்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் கணவன் மனைவி இருவருமே அனைத்து விஷயங்களிலும் விட்டு கொடுத்து போவது என்பது சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்திற்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இதுபோன்ற நடைமுறை இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்துமே சூப்பராக இருக்கும். உங்களுடைய வீட்டு அதிபதி விருச்சிக ராசியின் அதிபதி தனுசில் 2வது வீட்டில் இருக்கிறார். இன்றைய தினத்தின் பணவரவு நன்றாக இருப்பதற்கு உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு உதவி செய்வார். தொழில் ஸ்தானத்துடைய அதிபதி 3வது வீட்டில் இருப்பது என்பது 10 மற்றும் 3 இணைந்து தொழில் வகையில் பயணங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதாவது நீங்கள் பயணம் செல்வதால் தொழில் ரீதியாக நற்பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம்.
பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய நாள் தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியமில்லாத செலவுகளையும் செய்வதற்கு மனநிலையை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக உங்களது செயல்பாடுகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளிலும் கவனமாக இருந்து இன்றைய தினத்தை கடந்து போக வேண்டும் என்பது அவசியமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, 7வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் சுறுசுறுப்பையும் சுய சிந்தனையும் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். சந்திரன் 7ல் செல்வதன் காரணமாக உங்களது திருமண ஏற்பாடுகள் அனைத்துமே கைகூடக்கூடிய யோகத்தோடு வந்து சேரும். அதே போல திருமணம் நடந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இன்றைய தினம் இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை மனதில் கொண்டு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய கடமைகள் அனைத்தையுமே சிறப்பாக்கி செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் வழியில் பந்தபாசமும் அதோடு மனம் விட்டும் பேசக்கூடிய தன்மையும் இந்த நாள் உங்களுக்கு தர இருக்கிறது. மிதுன ராசி என்பது மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. இன்றைய தினம் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைய தினம் 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினத்தில் நற்பலன்கள் தருவதாக அமைகிறது. அதாவது நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வேலை அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம். உங்கள் வீட்டு அதிபதி 2ல் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடல் அலை என கரை புரண்டு ஓடக்கூடும். அதோடு பண வரவும் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அதிபதி உங்கள் ராசியில் இருப்பது என்பது உங்களுடைய ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ல் உள்ள உங்கள் அதிபதி வெற்றிகளை கொடுக்கும் வகையில் இன்றைய தினம் அமையும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி 12ல் இருப்பது என்பது சுப செலவுகள் அல்லது தேவையில்லாத செலவுகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன் எப்படி இருக்கும் என பார்ப்போம். புத்திஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். 10க்கு உடையவர் 11ல் இருக்கிறார். உங்களுக்கு தொழில் வகையில் அமைப்பை தரக்கூடிய செவ்வாய் தனுசு ராசியில் லாபஸ்தானத்தில் இருப்பது என்பது தொழில் வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு லாபங்களை தரும் என இன்றைய தினம் சொல்கிறது. உங்களுடைய வீட்டு அதிபதி 1, 12 என 2க்கும் அதிபதியாக இருப்பது வரவு வரும், அதே நேரத்தில் செலவும் சேர்ந்து வரும் என உங்களுக்கு சொல்கிறது. இதை மனதில் கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்பதும் அவசியம். தொழில் என்று பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதை தொடர்ந்து உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல வாய்ப்பாகவும் அது உங்களுக்கு அமையும். மீன ராசி அன்பர்களே, மாதுருஸ்தானத்தின் பலன்கள் ஆழ்ந்த அறிவையும் அதோடு தன்னடக்கத்தையும் சேர்த்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். அதோடு மன அமைதியும் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் சேர்த்து தரக்கூடிய சிறந்த நாளாகவும் அமையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை என்பது சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 5க்குடைய சந்திரன் உங்கள் வீட்டிற்கு 4வது வீடாகிய மிதுனத்தில் இருப்பது என்பது மீன ராசியில் பிறந்த இளைஞர்களும் இளம்பெண்கள் இவர்களின் காதல் போன்ற ஈடுபாடுகளுக்கு இன்றைய தினத்தில் தடைகள் வருவதற்கும் தடங்கல்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு என சந்திரன் சொல்கிறார். இன்றைய தினம் 4வது வீடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய வகையில் பணவரவு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்கள் வீட்டு அதிபதி 2ல் இருப்பது என்பது அதாவது குரு மேசத்தில் இருக்கிறார். இதனுடைய பலன் என்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தலைவரின் கட்டளைகளுக்கு
கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பாக கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.